அப்படி நாம சொல்றதா இல்ல. சத்திரபந்து மோட்சத்துக்கு போனா எங்களுக்கு என்ன, முத்கலன் மோட்சத்துக்கு போனா எங்களுக்கு என்ன, நாங்கள் இப்படித்தான் இருப்போம், இது எங்களுக்குன்னு இருக்கிற வழி. ஊனொட்டி நின்று என் உயிரில் கலந்து இயல்வான் ஒட்டுமோ இனி என்ன நகிழ்க்கவே. ஆழ்வார் அழகா பாசுரத்துல சாதித்தார். யானொட்டி என்னுள் இருத்துவம் என்னிலன் தான் ஒட்டி வந்து என் தனிநஞ்ச வஞ்சித்து ஊனொட்டி நின்று என் உயிரில் கலந்து இயல்வான் ஒட்டுமோ இனி என்ன நெகிழ்க்கவே. யான் ஒட்டி என்னுள் இருத்துவம் என்னிலன். பகவன் நீ எத்தனையோ வழி உன்னை அடையறதுக்காக சொல்லி கொடுத்தாய். இது இத்தனையே கேட்கறதுல ஆசையோட நான் ஒட்டி ஒட்டி உங்ககிட்ட வந்திருக்கணும். ஆனா நான் என்ன பண்ணேன் தெரியுமா? யான் ஒட்டி என்னுள் இருத்துவம் என் நிலன். நான் ஒட்டிண்டு உங்ககிட்ட வந்த நாளே கிடையாது. ஆனா நீ என்னை விட்டுவிடல. தான் ஒட்டி வந்து என் தனி நெஞ்ச வஞ்சித்து, நான் வெட்டிண்டு போக நீ எப்படியானு ஒட்ட வச்சுக்கணும்னு பாவம் ரொம்ப பிரயத்தனப்பட்டேன். யானொட்டி என்னுள் இருத்துவம் என்னிலன் தான் ஒட்டி வந்து என் தனி நெஞ்ச வஞ்சித்து ஊனொட்டி நின்று என் உயிரில் கலந்து, என் உயிரோட கலந்து இனி உன்னை விட்டு பிரியவே மாட்டேன்னு சொன்னாயே. நாம அவன் எவ்வளவு தூரம் நமக்கு அருகல வரணும்னு துடிக்கிறானோ அத்தனை தூரம் நாம் விலகுவதற்காக துடிக்கிறோம். ஏன் இந்த மாதிரி பண்றோம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். இந்த சம்சாரம் பிடித்து இழுப்பதாலே ஏதோ உறவுக்காரர்கள், நண்பர்கள், அவர்களுக்கு நமக்கு ஏற்பட்ட கடமைகள், கோபங்கள், தாபங்கள், இது இத்தனையும் நமக்கு சேர சேர எந்த இடத்துல ஆசை இருக்கணுமோ அந்த ஆசை குறைந்து கொண்டே போகும். கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான், கண்டிப்பா குழந்தைகள் பெற்றுக்க வேண்டியதான், குழந்தைகளை வளர்க்கணும், உபநயனம் பண்ணி வைக்கணும், அத்தியனம் பண்ணி வைக்கணும், அதுகளுக்கு சோறு போடணும், உணவு கொடுக்கணும், உடை கொடுக்கணும், எல்லாமே நியாயம். எதையும் தவறுன்னு இப்ப சொல்லவே இல்லை. ஆனா எது தவறாகும் தெரியுமா? இத பண்றதுக்காகவே தான் பிறந்தேன்னு ஒருத்தன் நினைக்கிறானே, அப்பதான் இது இத்தனை செயல்களும் தவறாகின்றனே தவிர இத பண்றதுக்காக பிறந்திருக்கேன், எம்பெருமான அறிவதற்காகத்தான் பிறந்தேன், அவனை குறித்து உபாசனம் பண்றதுக்கு தான் பிறந்தேன், வந்த இடத்துல இது இத்தனை வேலையும் எனக்கு எம்பெருமான் கொடுத்துருக்கான், அதை அப்படியே கடமை ஆற்றிட்டு போறேன்னு நினைத்தால்தான் இந்த சேற்றுக்குள்ள கால் அழுந்தாத நம்மால வாழ முடியும். ஹம்ச பக்ஷி ஒண்ணுத்துக்கு தான் அந்த திறன். சேத்துல வச்சு மேலோட்டமா நடந்து போகுமா, கால் உள்ள போகவே போகாது. ஆனா சேத்து நிலத்தை தாண்டிடும் ஹம்ச பக்ஷி. எப்படி தாண்டித்து நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு ஜீவாத்மா அப்படிதான் இந்த சம்சாரத்துல வாழ கத்துக்கணும். அவன் கால் இங்கேதான் இருக்கும், ஆனா சேத்துக்குள்ள கால் புகாதபடி இருந்து காட்ட வேணும். அதை விட்டுட்டு இந்த சேத்துக்குள்ளேயே என்னன்னா ஆசையோட வேற காலை விட்டுட்டோம்னா இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வழியே கிடையாது. இப்போ எம்பெருமான் சாதித்தான், இது இந்த சேத்திலே நரகத்து அழுந்தாமல் வெளியில வர்றதுக்கு ஒரே வழினா என்னுடைய திருநாமத்தை பத்தி சொல்லுவதானே. தியானம் ஒரு முதல் யுகத்தை சொல்ல, 2வது யுகத்திலே சொல்லி, 3வது யுகத்திலே சொல்லி, இத்தனை பண்ணி நாம சங்கீர்த்தன வைபவத்தை தெரிஞ்சுட்டு இருந்தாலும் நாம என்ன பண்ணோம்? இல்ல எம்பெருமானை நான் கொஞ்சம் வெட்டிட்டு போறோம்னு பேசணும். ஆழ்வார் அழகா சாதித்தார், இந்த நாம சங்கீர்த்தன வைபவத்தை தெரிஞ்சுட்டு இருந்து வாழ்க்கை முழுக்க ஒரு தடவை சொல்லாம பிராணம் போடுத்து ஒருத்தனுக்கு, அவனுடைய மிருத சரீரம் உடல் இருக்கும் இல்லையோ, அந்த உடல் கிடக்கிறது பட்சிகளுக்கு, பறவைகளுக்கு எல்லாம் இறையா போறது அந்த உடல். ஒரு பறவை அங்கேயே வந்துதான் அது கவ்வி பாக்குறது, தான் சாப்பிட்டுடலாமா அந்த உடலேன்னு. தொண்டடிப்படி ஆழ்வார் சாதித்தார், புல்கவ்வ கிடக்கின் நீரே. இந்த பட்சிகள்லாம் நன்னா கவ்வி பாக்குறது, அது கவ்வும்படி கிடக்கிறீலே வெட்கமா இல்லையான்னு ஆழ்வார் கேட்டார். பெரியவாச்சான் பிள்ளைங்கிற வியாக்கியானம் அருளி செய்கிறார் உரையாசிரியர். அவர் சொல்றார், புல் உண்ண கிடக்கு நீரேன்னா எழுதியிருக்கணும், புல்லுன்னா பறவை இல்லையோ, பறவைகள் சாப்பிடும்படி உடல் கிடக்கிறதே நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாமே என்று கேட்கிறாரா ஆழ்வார். அப்படின்னு இல்ல ஆழ்வார் அபிப்பிராயம். புல்கவ்வ கிடக்கு நீரே, அந்த பறவை சாப்பிடவே சாப்பிடாதான். முதல்ல பரீட்சை பண்ணி பார்க்கும், இந்த உணவு நாம சாப்பிடறதுக்கு ஏற்ற உணவு தானா. என்ன பரீட்சை பண்ணுமா? தான் அழகால கவ்வி பார்க்கும், அதுக்கு ஒரு வாசனை தெரியும். நான் எல்லாம் போனா மோப்பம் பிடிக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி பறவைக்கு மோப்பம் பிடிக்க தெரியும். இது என்ன மோப்பம் பிடிக்குமா? வேடிக்கையா சொல்றார் ஆழ்வார் பாசுரத்தில், இந்த உடல் உயிரோட இருக்கிறச்சே கேசவான்னு ஒரு தரம் சொல்லியிருக்குமா, ரங்கநாதான்னு ஒரு தரம் சொல்லியிருக்குமா, என்ன இந்த பறவை மோப்பம் பிடிச்சு பாக்குமா? அது சொல்லி இருந்ததுன்னா சரி சாப்பிடலாம்னு அந்த மாம்சத்தை சாப்பிடும். அது சொல்லாத உடல்னு தெரிஞ்சு கொடுத்துனா, கேசவான்னு சொன்னாத உடலை சாப்பிட்டு அந்த பாவம் நமக்கு எதுக்குன்னு இந்த பறவை சாப்பிடாமலே இருந்துருமா. உயிர் போன சரீரத்தை கூட பட்சிகள் கவ்வி பார்த்துட்டு விட்டுட்டு போயிடும்னா, அப்ப இந்த திருநாமத்தை சொல்லாதனால எத்தனை பாபத்தை சம்பாதித்துக் கொள்ளுகிறோம். ஆழ்வார் சுலபமா பாசுரத்திலே புல் கவ்வ கிடக்கு நீரே, என்ன இந்த புல்லு பட்சி சாப்பிடவே சாப்பிடாது, அதை கவ்விட்டு விட்டுட்டு போடுமா. அந்த அளவுக்கு மோசம் இவன் ஒரு தடவை திருநாமத்தை சொல்லாமல் இருப்பனால். எத்தனைக்கெத்தனை திருநாமத்தை சொன்னா ஏற்றமோ அத்தனைக்கத்தனை திருநாமத்தை சொன்னா தாழ்ச்சி நமக்குண்டு. அதனாலதான் நாம சங்கீர்த்தனத்தை விடாமல் பண்ண வேண்டும் என்று உரைத்தார்கள். உபாயம் எம்பெருமானுடைய திருவடிகளை அடைவதே உயர்ந்த உபாயமாக காட்டப்பட்டது திருநாமத்தினுடைய வைபவம் சங்கீர்த்தனம். அதுல கேசவான்னு சொன்னால் ஒரு தடவை சொன்னோம் என்னால் யமபட்னத்துக்கு போக வேண்டிய தேவையில்லை. அதையே பல தடவை சொன்னால்
ரெண்டு கேள்வி பிறக்கும். ஒன்னும் கேசவான்னு ஒரு தடவை சொன்னா எல்லாமே போடும்னு சொன்னீரே, என்னமா போகும்? நான் தான் 1000 பாவங்களை சேமிச்சு வச்சிருக்கேன், அதுக்கு 1000 வருஷமான நாம சங்கீர்த்தனம் பண்ணாத்தானே பாபம் போகும். தர்மேண பாபம் அபனுதத்தின்னு சொல்லுவார்கள். பிராயச்சித்தம் பண்ணத்தான் பாவம் போகும். இப்ப நாம சேர்த்து வச்சிருக்கிற பிராயச்சித்தத்துக்கெல்லாம் இப்ப பாவத்துக்கு எத்தனை வருஷம் பிராயச்சித்தம் பண்ணா போகும்னா, வருஷமெல்லாம் இல்ல, நிறைய ஜன்மா எடுக்கணும். பல பிறவிகள் எடுத்தா தான் இவன் பண்ணிருக்கிற பாவத்துக்கு பிராயச்சித்தமே தேட முடியும். இந்த பிறவியோட கண்ணனுடைய திருவடிகளை அடையணும்னு நான் பிரயத்தனப்பட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு இன்னும் ஒரு பாவத்துக்கு நீ பிராயச்சித்தத்துக்கு 4 பிறவி எடுக்கணும்னு சொன்னா இது நமக்கு வெறுப்படைந்து போவோம். பிராமணோ நிர்வேதம் ஆயாத்துன்னு சொல்றோம் இல்லையோ, அதற்கு ஒரே வழி கேசவனுடைய திருநாமத்தை சொல்லுவதுதான். இது ஒரு தடவை சொன்னாலே எல்லா பாபங்களையும் தொலைத்து விடுவான். எதே போல ஒரு தடவை சொன்னா எல்லா பாபங்களும் போகுமான்னா, ஒருத்தன் கொண்டு போய் விளக்கேற்றி வச்சான் குகைக்குள்ளே. மலைக்குகையில ரொம்ப நாளா இருட்டு மண்டி கிடந்தது. இப்ப கொண்டு போய் விளக்கேற்றி வைத்தான். உடனே அங்க இருந்து இருட்டு சொல்லித்தான், நான் இத்தனை வருஷமா மலைக்குகையில இருக்கேனே, நீயும் விளக்கே ஒரு 100 வருஷமான எரிஞ்சென்று அப்புறம் நான் வெளியில போறேன்னு இருட்டு சொல்லுமா? எத்தனை வருஷம் இருட்டு இருந்தாலும் விளக்கை ஏத்தி வச்ச உடனே இருட்டு ஓடிப்பட வேண்டியதான். அதே போலத்தான் நாம சங்கீர்த்தனமும். எத்தனை பாபங்களை நாம சேமித்து வச்சிருந்தாலும் ஒரு தடவை கேசவான்னு சொன்னா இருட்டான பாபங்கள் அத்தனையும் ஓடி போகும். இது ஒரு பயன் திருநாம சங்கீர்த்தனது. மற்றொரு அர்த்தம் காட்டினார், நாமத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டாதான் பலன் கொடுக்குமா, இல்ல நாமத்தை சொன்னாலே கொடுக்குமா? ஏன்னா 5-6 வயசு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறா. சுக்லாம் பரதனம் விட்டம் ஜெய்வர்ணம் சதுர்புஜம் கிட்டுக்கிட்டுன்னு குழந்தைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுடுறது. எங்க போனாலும் சாசனா போட்டி, எங்க போனாலும் சாசனா பாராயணம், எல்லாரும் சொல்லிடுவா. இப்ப அந்த குழந்தைய கேட்டு ஜெகதாஜிதஹான்னு திருநாமமே அப்படின்னா என்னன்னு அதுக்கு தெரியாது. சர்வப்பிரஹரணாயுதான்னு திருநாமமே அப்படின்னா என்னன்னா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு தெரிய போறது இல்லை. இந்த மாதிரி 4 கேள்வி கேட்டோம்னா, இதுல இவ்வளவு கட்டம்லாம் வேற இருக்கு போல் இருக்குன்னு அது விலகியே போடும். ஏதோ வேகமா சொல்லுன்னு ஒரு உற்சாகத்துல சொல்ல வைத்தாத்தான் அது சொல்ல போறதே தவிர, அதை விட்டுட்டு இதுக்கு பாஷ்யம் கத்திண்டியா, இந்த பாஷ்யம் சங்கர பாஷ்யம் பாத்தியா, பட்டர் பாஷ்யம் பாத்தியா, மத்வ பாஷ்யம் பாத்தியான்னு இருக்கிற குழந்தையும் கிட்டக்க வரவே வராது. ஆக அர்த்தம் தெரிஞ்சுட்டு நாமத்தை சொல்லணுமா, இல்ல நாமத்தை சொன்னாலே போருமாங்கிற கேள்வி பிறக்கும். நாமத்தை சொன்னாலே போரும், அர்த்தம் தெரிஞ்சுக்கணுங்கிற தேவை ஒண்ணும் பெருசா கிடையாது. அப்ப நாமத்தை சொன்னாலே போரும்னா பலன் கிடைக்குமா? அர்த்தம் தெரிஞ்சு பொருள் தெரிஞ்சு சொன்னாத்தானே பலன் கிடைக்கும். நம்ம ஆட்டுக்கு எம்பெருமானுக்கு ஏதோ கையால பண்ணிருக்கேன்னா நித்தியம் திருவாராதனம் பண்றோம். திருவாராதனம் பண்ற சமயத்துக்கு தண்ணீர் எடுக்கிறோம், ஸ்நானம் பண்ணி வச்சிடறோம், புஷ்பத்தை எடுத்துறோம் சாத்துறோம், சந்தனத்தை எடுத்துறோம் சாத்துறோம். இது ஏதோ வெறும் இயந்திரத்தனமா பண்ணிட்டு போறதுனால எந்த லாபமும் இல்லை. ஒரு ஆசையோட பண்ணாத்தானே திருவாராதனத்துக்கு பலன் கிடைக்கும். அதே போலத்தானே நாம சங்கீர்த்தனமும் இயந்திரத்தனமா சொல்லி என்ன லாபம்னு கேட்பார்கள். சொல்லலாம், எந்த தவறும் இல்லை. வெறுமா அர்த்தம் தெரியாமலே சொன்னாலும் அதுக்கு உரிய பலனை அது கொடுத்தே தீரும். ஒரு நெருப்பு எரிஞ்சின்றது, அந்த நெருப்பை போய் குழந்தை தொட்டுடுத்து, சுடுமா சுடாதா? அது 2 வயசு குழந்தை, அதுக்கு நெருப்பு சுடும்லாம் தெரியவே தெரியாது. ஆனா குழந்தை போய் நெருப்பை தொட்டது, உடனே சுட்ட ஓன்னு அழறதுக்கு ஆரம்பிச்சுடுத்து குழந்தை. தாயார் நெருப்பு நடத்துல கோபம் நேர போய் கேட்டா, இந்த குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது, தெரிஞ்சவன நீ சுட்டுக்கோ, தெரியாத குழந்தை நீ எப்படி சுடலாம்? தாயாரால கேட்கவே முடியாது. என்ன தெரியுமோ தெரியாதோ சுடுவது நெருப்பின் இயல்பு. அது தொடர்வனுக்கு தெரியுமா தெரியாதான் நெருப்பு பார்க்கவே பார்க்காது. அது பார்க்கறது ஒண்ணுதான், என்னை தொட்டா சுட்டுடுவேன். உனக்கு தெரிஞ்சிருக்கட்டும் தெரியாது இருக்கட்டும், அதை பத்தி நெருப்பு கவலையப்படாது. அதே போலத்தான் பகவானுடைய திருநாமங்கள். அதை சொன்னா பலனை கொடுத்துரும். நீ அர்த்தம் தெரிஞ்சு சொன்னியா தெரியாம சொன்னியான்னு அது யோசிக்கவே யோசிக்காது. நெருப்பை தொட்டா உடனே அது சுட்டுடுறது இல்லையோ, அதே போல திருநாமங்களும் அதை சொன்னா உடனே பலத்தை கொடுக்கும். அதன் அர்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் கிடையாது. இதை நான் சொன்னேங்கிறதுக்காக சுவாமி சஹஸ்ரநாமம் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், அர்த்தம் தெரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த 7 நாள் வரலாம் நாம இருந்தோம். நீர் எப்படி இந்த அர்த்தம் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லிட்டு, அதனால நாள்லே நிறுத்தி விடுறோம் அப்படின்னு தயவுசெய்து யாரும் முடிவுக்கு வந்துட வேண்டாம். தெரிஞ்சுக்காட்டாலும் பரவாயில்லைன்னு சொன்னேனே தவிர அதுக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்னு இப்போ ஒருத்தரும் சொல்லவே இல்லை. அர்த்தம் தெரியாத நாமங்களே இத்தனை பலனை கொடுக்கும்னா அப்ப அர்த்தத்தையும் தெரிஞ்சுனுட்டா எத்தனை தூரம் பலன் கொடுக்கும்? நம்ம அனுபவத்துக்காக, நம் ஆனந்தத்துக்காக, நாம் மகிழ்வதற்குத்தானே பகவத் அனுபவமே. என்ன பண்ண போறேன்? இது பண்ணிட்டு ஒரு திருநாமத்தையும் சொல்லிட்டு 10 ரூபாய் கொடுன்னு நாம போய் பெருமாள் இடத்துல கேட்க போறது இல்லை. இதை சொல்றதே அவன் அனுபவத்துக்காக, ஆனந்தத்துக்காக. ஆக திருநாம சங்கீர்த்தனம் என்பது யாரு சொன்னாலும் பலனை கொடுக்கும், எப்போதும் பலனை கொடுக்கும், எந்த பலனையும் கொடுக்கும். இது நிறைய பேர் மனசுல சந்தேகம் இருக்கும். சஹஸ்ரநாமாத்தியாயம் பெண்கள் சொல்லலாமா கூடாதா, ஸ்திரீகள் சொல்லலாமா கூடாதான்னு கேண்டே இருப்போம். ஸ்பஷ்டமா பராசர பட்டர் தன்னுடைய வியாக்கியானத்திலே தெளிவா எடுத்து காட்டியுள்ளார். இது எல்லாருக்குமாக ஏற்பட்டது, யாரோ சில பேருக்காக அன்று. அதனுடைய அடிப்படையை சொல்லிட்டேன்னா இந்த சந்தேகமே யாருக்கும் வராது. இப்ப எப்படி மகாபாரதம் பிறந்ததுன்னு பார்க்கணும். 4 வேதத்தையும் வேதவியாசர் தான் பிரித்து கொடுத்தார். அவருக்கு வியாசர்னு பேர் இல்லையா, வியஸ்யசீதி வியாசா, வியஸ்யதி பிரித்து கொடுக்கிறபடியால் அவருக்கு வேதவியாசர்னு பேர்.
முதல் 3 யுகத்திலேயும் வேதங்கள் அத்தனை ஒரே கூலமாகத்தான் கிடக்கும். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் இப்ப பிரிக்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி பிரிவினை அந்த காலத்துல கிடையவே கிடையாது. எல்லாம் சேர்த்து ஒரே கூலமாக கிடக்கும். அத 3வது யுகம் துவாபர யுகத்துல தான் வேதவியாசர் பதவி ஏற்றுக்கொண்டு ருக்கு, யஜுசு, சாமம் என்னும் 3 விதமாக பிரித்து கொடுப்பார். அந்த வேதவியாசர் வேதத்தை எல்லாம் பிரித்து கொடுத்தாரா? அவரே தான் பிரம்மசூத்திரம்னு இயற்றினார். பிரம்மசூத்திரம்ங்கிறது மகாபாஷ்யமாக சங்கர பாஷ்யம் உண்டு, ஸ்ரீபாஷ்யமாக சுவாமி ராமானுஜருடைய பாஷ்யம் உண்டு, மத்வ பாஷ்யம் உண்டு. இந்த 3 பாஷ்யத்தோட பிரம்மசூத்திரம் இருக்கும் இல்லையோ, அதை வேதவியாசரே பண்ணிவிட்டார். பண்ணி முடிச்சவருக்கு உள்ளத்துக்கு மூலையில ஒரு குறை, நன்னாத்தான் பண்ணேன், வேதத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டேன், பிரம்மசூத்திரத்தையும் பண்ணிவிட்டேன், ஆனா இந்த ஸ்திரீகளுக்கும் 4வது வர்ணத்தவர்களுக்கும் ஒன்னும் பண்ணாமலே விட்டுட்டேனே. எல்லாம் வேதத்தை பத்தியே பேசிட்டு போயிட்டேன்னா, திரைவர்ணிகர்களுக்குத்தானே அதுல யோக்கியத்தை, பிராமணன்னு சொல்றோம், கத்திரியன்னு சொல்றோம், வைசியன்னு சொல்றோம், இவர்களுக்குத்தான் வேதத்தையும் வேதாந்தத்திலேயும் யோக்கியத்தை, மற்ற பேர் யோக்கியத்தை இல்லையே. அந்த பிராமண கத்திரியர்களுக்குள்ளேயே பெண்களுக்கு யோக்கியத்தை கிடையாது, ஸ்திரீகளுக்கு யோக்கியத்தை இல்லை அப்படின்னு வருத்தம் வேதவியாசருக்கு. பாவம், இத்தனை தூரம் எடுத்து கொடுத்துட்டேனே தவிர இவர்களுக்கு ஒன்றும் பண்ணாத போயிட்டேனேன்னு வருத்தம் நமக்கே தோணும். என்ன இந்த வேதத்துல இப்படி ஸ்திரீகளுக்கு அன்வயம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா? நீங்க எந்த கதையில பாருங்கோ, எந்த காலக்ஷேபத்துல பாருங்கோ, எந்த உபன்யாசத்துல பாருங்கோ, எந்த கோவில்ல பாருங்கோ, ஸ்திரீகளுடைய எண்ணிக்கை தான் கண்டிப்பா அதிகமா இருக்கும். அவ அழைச்சின்னு வந்தா தான் இந்த புருஷர்களே உபன்யாசத்துக்கு வரப்போறா. அப்படி இருக்கிறச்சே அவர்கள் வேதம் சொல்லக்கூடாது, வேதாந்தம் சொல்லக்கூடாதுன்னுட்டா. இப்ப திருவாராதனம் பண்ணணும்னு போறோம், ஸ்திரீகள் திருவாராதனம் பண்றதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிடுவா. எந்த மந்திரோச்சாரணம் பண்ணாலும் மந்திரம் சொல்றதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிடுவா. அப்படி இருக்கிறச்சே கொஞ்சம் மட்டம் தட்டுறாப்புல இல்லையா, அவர்களை போய் 2வது தரமாக 2வது நிலையில கொண்டு போய் வெட்கலாமான்னு கேள்விப்படுவார்கள். இந்த சந்தேகம் வேதவியாசருக்கே வந்துடுத்து. ஏன்னா வேதத்தை இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்தமே தவிர அதுல ஸ்திரீகளுக்கு அன்வயம் கிடையாது, அதுல 4வது வர்ணத்தவர்களுக்கு அன்வயம் இல்லை என்று பிரிஞ்சுடபடியால வேதவியாசருக்கு வருத்தம். அதனால என்ன பண்ணார், எல்லோருக்கும் ஏற்படுகிறா போலே, எல்லாருக்கும் பயன் கட்டுகிறா போலே மகாபாரதத்தை இயற்றுவோம். பாரத பஞ்சமோ வேதகான்னு சொல்லுவார்கள். பாரதம்ங்கிறது 5வது வேதம். வேதத்தில் இருக்கிற அத்தனை அர்த்தங்களும் அதில் இருக்கும். ஆனா அதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? வேதத்துல இன்னன்னார் சொல்லக்கூடாதுங்கிறாலே அந்த கஷ்டம் கிடையாது. வேதத்தில் இருக்கிற எல்லா அர்த்தங்களும் இருக்கும், எல்லோரும் சொல்லலாம். அப்படிங்கிறது மகாபாரதத்துக்கு உண்டான சீர்மை. இது ஏதோ ஸ்திரீகளுக்கு அதை சொல்லக்கூடாதுன்னுட்டாளேங்கிறதுக்காக வருத்தப்பட வேண்டிய தேவையும் கிடையாது. இப்போ என்ன இதை சொல்லக்கூடாது, அதனால பரபிரம்மத்தை நீ அறிய முடியாது, அடைய முடியாதுன்னு சொல்லிட்டாள்னா அது தப்பு தான். அதை ஒத்தரும் தடுக்கிறதா தெரியல. இப்ப வழிகள்ல தான் வேறுபாடு உண்டுங்கிறது வித்தியாசமே தவிர அதுக்குன்னு கண்ணனை அடையவே கூடாது ஸ்திரீகள்னு ஆறான்னு சொல்றாளா? அப்படி ஒருத்தரும் சொல்றது இல்லை. அது விலங்கும் அடையலாம், செடியும் அடையலாம், கொடியும் அடையலாம். அதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. என்ன அதிகாரம் சொல்லலாம்? இந்த வழியால தான் இவா போகணும், இந்த வழியால தான் இவர்கள் போகணும், இந்த வழியால தான் இவர்கள் போகணும். இதைத்தான் வேதமும் வேதாந்தமும் பிரிக்குமே தவிர நீ வரவே கூடாது கண்ணனிடத்திலேன்னு ஒத்தராலையும் சொல்லிடவே முடியாது. என் எம்பெருமானை என்ன பெத்தவனை சேவிக்க போக 6 அனுமதியும் எனக்கு தேவையே கிடையாது. இது என்ன பெத்தவ தாயாய், தந்தையாய், மக்களாய், மத்துமாய், முத்துமாய், இத்தனை உறவு எம்பெருமானுக்கும் எனக்கும். நாயனத்துக்காக இன்னொருத்தர் சொல்படி அவனிடத்துல போகாது இருக்க போறேன். வேதத்துக்கும் வேதாந்தத்துக்கும் இன்னன்னார் சொல்லலாம்னு இருக்கலாம், அந்த நியமமே கிடையாது மகாபாரதத்துக்கு. அந்த மகாபாரதத்தை எல்லாருக்குமாகத்தானே வேதவியாசர் பண்ணார். அதுல அடங்கினது தானே விட்டு சஹஸ்ரநாமாத்தியாயம். அப்ப சஹஸ்ரநாமமும் எல்லாருக்குமாக இருந்து தானே ஆகணும். இதுக்கு தான் அது பிறந்த கதை தெரிஞ்சுட்டோன்னா இந்த மேல இருக்கிற சந்தேகம் வரவே வராது. பெண்கள் சஹஸ்ரநாமத்தை சொல்லலாமா கூடாதாங்கிற சந்தேகப்பட தேவையில்லை. மகாபாரதம் பிறந்ததே எல்லாருக்குமாகத்தான். மகாபாரதத்துல ஒரு அங்கமாக சஹஸ்ரநாமாத்தியாயம் இருக்கும்னா உண்டு, பேதைக்கும் உண்டு, ஆருக்கும் உண்டு. எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல, என்ன பெத்தவனுடைய நாமத்தை சொல்ல ஒத்தர அனுமதியும் நான் கேட்கவும் தேவையில்லை. அதனாலதான் நாம சங்கீர்த்தனத்துக்கு அத்தனை சிறப்பு சொல்லப்பட்டது. இந்த விட்டு சஹஸ்ரநாமாத்தியாயங்கிறது ஆனுசாசனிக்க பர்வத்திலே மகாபாரதத்துல பிறந்ததுன்னு சொல்றோம். இனி மேற்கொண்டு நாம பார்க்க வேண்டியது சஹஸ்ரநாம். இப்போ பொதுப்படையாக நாம சங்கீர்த்தனத்தினுடைய ஏற்றம் என்னங்கிறத பார்த்தோம். இனி விசேஷித்து இந்த சஹஸ்ரநாமாத்தியாயத்தினுடைய ஏற்றம் என்னன்னு பார்க்கணும் இல்லையோ. பார்க்கறதுக்கு போறோம்னா இன்னென்ன சிறப்புகள் அவசியம் அதுக்கு இருக்கணும். வக்திரு வைலக்ஷண்யம், பாடினாங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து சிறப்பு இருக்கும். நல்ல மகாஜானி பாடினான்னா தானே அதை பத்தி கேள்வி கேட்க வேண்டிய தேவையே இருக்காது. அவன் சொன்னபடி அப்படியே எடுத்துடலாம். எத்வை மனுரவதது தத் பேஷஜம்னு சொல்லுவா. மனு பகவான் எதை சொல்லி எதை நடத்தி காட்டினாலும் அது அப்படியே மருந்து வேதம். விசாரமே பண்ணாதே.
அவர் என்ன பண்ணாருன்னு கேள்வி கேட்கவே கேட்காது. ரைக்வர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன பண்ணாலும் அது மருந்து. அதே போல பெரியவர் மனு பகவான் இருந்தார், அவர் என்ன பண்ணாலும் அது மருந்து. அவ பேச்சே கிடையாது. இந்த வேதவியாசர் பாடினவர். ஆக ஒரு பிரபந்தத்தை நாம பாடுறோம்னு சொன்னோம்னா ஆர் பாடினார்கள்ங்கிற வைபவத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாடப்பட்ட பிரபந்தத்தினுடைய ஏற்றம் என்னன்னு பார்க்கணும். சஹஸ்ரநாமத்தினுடைய ஏற்றம் என்னன்னு பார்ப்போம். மூணாவது, அந்த பிரபந்தத்தால சொல்லப்பட்டவனின் ஏற்றம் என்னன்னு பார்க்கணும். இந்த